பறக்கும் மதுரையிலே தான் பறந்து ஆட்சி செய்யும் தளிர்மணி தென்றல். பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல். ஆடை போட்டி வைத்த மேனிலும் தவழ்ந்திடும் தென்றல். பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல். கன்னியர்கள் மேனியிலே கலந்து வரும் வேளையிலும் கன்னியர்கள் மேனியிலே கலந்து வரும் வேளையிலும் தன்னுடலை காட்டாத தந்திர தென்றல். பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல். ஆடை போட்டு வைத்த மேனியும் தவழ்ந்திடும் தென்றல். பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல். பூங்குழலி, பூரிக்கிறது என் உள்ளம். காரணம்? இந்த பாண்டிய பேரரசுக்கு நீ அரசியாக இருப்பது குறித்து. மன்னவா, பூவோடு சேர்ந்து நாடும் மனம் பெறும் என்பதை போல தங்களுக்கு மனையாளாக வாய்த்ததால் தானே இந்த நற்பெயர் பெற்றேன். நாடு வாழ நல்ல மன்னன் வேண்டும். அம்மன்னன் உயர நல்ல மனையாள் வேண்டும். அந்த மனையாள் மகிழ இல்லறம் செவ்வனியை திறக்க வேண்டும். கணவனும் ஒரு கணம் பிரியாதிருக்க வேண்டும் அல்லவா? சிறப்பை அடைய தாய்மையின் கடன். இன்று ஒரு நல்ல மகவை புறந்தறுதல் தாய்மையின் கடன். பிறகு சான்றோனாக்குதல் தந்தையின் கடன். இது யார் பாடிய பாட்டு? உன்னை போல் ஒரு பெண் புலமை கற்று பெருமை பெற்று பாடிய பாட்டு. அடே அப்பா, புலமை விளையாட்டில் இறங்கிவிட்டால் மனைவி ஒரு திருக்கிறாள் என்பதை கூட மறந்து விடுவீர்களே. என்ன செய்வது? உன்னை மணக்கும் முன்பே அவளை மணந்து விட்டேனே. யாரை? கன்னி தமிழென்ற காரிகை. பொல்லாதவர் நீங்கள். பூங்குழலி, புலவர்கள் பேச்சிலே செவிகளை சாய்த்து விட்டார். பகலா இரவா பூமியா வானமா ஒன்றும் தெரியாது. பெண்மையின் தனிமையை பற்றி புலவர்கள் பாடியதை கொஞ்சம் சொல்லுங்களேன், கேட்போம். சொல்லட்டுமா? கீழோர் மறப்பர் மேலோர் நினைப்பர். இதற்கு பொருள் சொல், பார்க்கலாம். கீழோர் மறப்பர் என்றால் கீழ்த்தரமான குணம் படைத்தவர்கள் நன்றியை மறப்பார்கள் என்றும், மேலோர் நினைப்பர் என்றால் மேன்மையான குணம் படைத்தவர்கள் எதையும் நினைத்து பார்ப்பார்கள் என்றும் பொருள். சரிதான்? எல்லோரும் அப்படித்தான் நினைக்கிறோம். ஆனால் அங்கே புலமை விளையாடுவதை கவனி. வியாபார நிமித்தம் மனைவியை பிரிந்து கணவன் வெளியூர் செல்லுகின்றானா. அவன் வாசற்படியை தாண்டும் போது கால்கள் நேராக போய்கொண்டே இருக்கின்றனமா. ஆனால் கண்கள் மட்டும் திரும்பி திரும்பி மனைவியை பார்க்கின்றனமா. அப்போது மனைவி சொன்னாலாம், இந்த கணவனின் கால்களை வருடாத நாட்களே இல்லை. ஆனால் அவைகள் நன்றி மறந்து நேராக போய்கொண்டே இருக்கின்றன. அவர் கண்களுக்கு நான் பணிவிடை செய்ததே இல்லை. இருப்பினும் அவைகள் திரும்பி திரும்பி என்னை பார்க்கின்றன. ஆகவே கால்களை காட்டி கீழோர் மறப்பர், கண்களை குறித்து மேலோர் நினைப்பர் என்று பாடினாளாம். எப்படி? அடே அப்பா, புலமையின் திறமைக்கு ஒரு முடிவே கிடையாது. பூங்குழலி, இன்று கூட புலவர்களின் சர்ச்சைக்கு ஒரு புது விஷயம் கிட்டியது. என்ன? இங்கு வந்த பிறகு ஒரு அதிசயம் கண்டேன். என்ன அதிசயம்? இங்கு உள்ள மலர்களில் வீசும் மனத்தை விட உன் கூந்தலின் நறுமணம் வீச கண்டேன். இந்த மனம் பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையாகவே இருக்கிறதா அல்லது செயற்கையில் தானா என்ற ஒரு புது ஐயப்பாடு என் மனதில் தோன்றியுள்ளது. கூந்தலுக்கு இயற்கையில் எப்படி மனம் இருக்க முடியும்? வாசனை பொருள்களை பூசிக்கொள்வதனாலும் மலர்களை சூடிக்கொள்வதனாலும் தான் மனம் உண்டாகும். ஆனால் இப்போது நீ வாசனை பொருள்களை பூசிக்கொண்டிருக்கிறாயா? இல்லையே,
மலர்களை சூடிக் கொண்டிருக்கிறாயா? இல்லை. பிறகு எப்படி உன் கூந்தலில் மனம் உண்டாகிறது? இது சர்ச்சைக்குரிய விஷயம்தான். இதற்கு பதில் கூறும் சக்தி எனக்கில்லை. எனக்கும் இதன் உண்மை விளங்கவில்லை. அதனால்தான் இதற்கு முடிவு கூறும் பொறுப்பை புலவர்களிடமே விட்டுவிடலாம் என்று இருக்கிறேன். எப்படி? பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையில் மனமா அல்லது செயற்கையில் மனமா என்ற எனது சந்தேகத்தை நிவர்த்தி செய்பவருக்கு 1000 பொற்காசுகள் பரிசு என்று நாளையே பறைசாற்றச் சொல்லிவிடுகிறேன்.